முக்கிய செய்தி, காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண். சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். அதாவது காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகள் என விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர்கள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். குறிப்பாக ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்து தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ரவுடிகளை மறுவகைப்படுத்தப்பட்டு போலீசார் கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 4 மண்டலங்களில் டிஎஸ்பி தலைமையில் ரவுடிகள் கண்காணிப்பு குழுவை அமைத்து ரவுடிகளின் வழக்கு, பொருளாதார நடவடிக்கைகள், உச்ச நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் காவல்துறை கண்காணித்து வருகிறது. குறிப்பாக கிடைக்கும் பொருளாதார உதவிகளுக்கு அது தடை செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக பதவியேற்ற சென்னை காவல் ஆணையர் அருண் ரவுடிகளுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பதில் அளிப்பேன் என்று பதவியேற்றவுடன் எதிரிகளுக்கு நடவடிக்கை குறித்து தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக சென்னை முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சென்னை காவல் ஆய்வாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதியில் உள்ள ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து தீவிரமாக கண்காணிக்கவும், குற்ற செயல்களில் ஈடுபடாத வண்ணம் தடுப்பதற்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையிலும் ஈடுபட வேண்டும் என்று அவர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக நேரடியாக காவல்துறையினர் ரவுடிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று தற்போது சரித்திர பதிவேட்டில் இருக்கும் ரவுடிகளை எச்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் ரவுடிகளின் உறவினர்களிடம் குற்ற செயலில் ஈடுபடாத வண்ணம் இருக்கும்படி அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் தினமும் 2 ரவுடிகள் என்ற அடிப்படையில் வீடுகளுக்கு சென்று கண்காணித்து எச்சரிக்கை விடும் பணி என்பது தீவிரமாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் தனது உத்தரவில் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. உண்மையில் சட்டவிரோத செயலில் ஈடுபடாமல் இருக்கிறார்களா அல்லது நேரடியாக கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நிபந்தனை ஜாமீனில் இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நிபந்தனைகளை மீறி செயல்பட்டாலோ, சட்ட விரோத செயலில் ஈடுபட்டாலோ தெரிய வந்தாலோ அவர்களின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் நடவடிக்கை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்பு அவர் பொறுப்பேற்ற பின்பு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கிய ரவுடிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தங்களது காவல் நிலைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ரவுடிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரவுடிகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராகவேந்தர்.